இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ பக்கத்துல தான் இருக்கன்னு அக்கா சொன்னா. நீ இங்க தான் இருக்கியம்மா? சொல்லும்மா. அம்மா. அஞ்சு 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 நான் இங்க தான் இருக்கேன். நான் இங்க தான் இருக்கேன். ஐயோ, நான் உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கேன். அஞ்சு அஞ்சு நான் இங்க தான் இருக்கேன். நான் இங்க தானே இருக்கேன். அம்மா அம்மா இருக்க. உன் கண்ணு முன்னாடிதான் இருக்க. அஞ்சு நான் இங்கதாம்மா இருக்கேன். அம்மா அம்மா எங்க இருக்கம்மா? நான் இங்கதாம்மா இருக்கேன். இங்கதான் இருக்கேன். உன் கண்ணு முன்னாடிதான் இருக்க. அம்மா சொல்லம்மா, நீ இருக்கியா? சொல்லு. பாருடா, நான் இங்க தாண்டா இருக்கேன். அம்மா உன் கண்ணு முன்னாடிதான் நிக்கிறேன். பயப்படாதம்மா, பயப்படாத. அம்மா இருக்கல்ல, உனக்கு ஒண்ணும் ஆகாது. உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஒரே ஒரு தடவை உன்னை கட்டி பிடிக்கணும் போல இருக்குமா? மாமா, அத்தை, அக்கா. நம்ம அருந்ததி இறந்துட்டாங்கிறத மனசு ஏத்துக்க மாட்டேங்குதுங்க. அவளோட சாவை நம்ம பாப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அத்தை, நீங்களே வருத்தப்பட்டா எப்படி? ப்ளீஸ் அத்தை, அழாதீங்க. நாம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோமா? தங்கம் மாதிரி இருந்த மருமகளை தொலைச்சிட்டோம். மாமா, யாரும் யாருக்கும் கெடுதல் பண்ணல. எல்லாம் என்னோட தலையெழுத்து, அவ்வளவுதான். மனோ தனியா இருந்திருப்பா, பாவம். எதுக்குடி இப்படி சிரிக்கிற?
அந்த பொண்ண தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி என்ன கடுப்பேத்துன. இப்போ அந்த பொண்ணே வீட்டுக்குள்ள வந்துட்டா. நீ சொல்லும்போது என்னமோ நினைச்ச ஆரோ, ஆனா எவ்வளவு முயற்சி செஞ்சும் அந்த பொண்ண ஜெயிக்கவே முடிய மாட்டேங்குது. உண்மைதான், உனக்கும் அந்த பொண்ணுக்கும் நிச்சயமா ஏதோ சம்பந்தம் இருக்க. அன்னைக்கு நீ இறந்ததுக்கு கூட வந்துரு. இப்பவும் உன்னோட காரியத்துக்கு கூட காரியம்னு தெரியாமலே வந்துட்ட. நீ என் வாழ்க்கையில தடையா இருக்கன ஃப்ரெண்டுங்கிற கருணை கொஞ்சம் கூட இல்லாம உன்னையே இறக்கம் இல்லாம கொன்ன. அவளை விட்டுடுவனா? நாளைக்கு அமர், பசங்க, அங்கிள், ஆண்டி உனக்காக அழப்போற கடைசி நாள். அதுக்கப்புறம் நான் யாரையும் அழ விட மாட்டேன், யாரையும் உன்னை ஞாபகப்படுத்தவும் விட மாட்டேன். அமர் அவளுக்கு பார்த்து பார்த்து சேவை செஞ்சிட்டு இருந்தான். இந்த ஃபேமிலி பக்கமே வரவிடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் பசங்களை பார்த்தா, இப்போ அந்த பெருசங்களையும் பார்த்துட்டா. எல்லாரையும் பெருமையா பேச வச்சு இந்த வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டா. ஆமாங்கம்மா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் அப்படித்தான் தோணுது. அந்த பூசாரி கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறது என்ன, அதே டைம்ல அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வரது என்ன? இந்த வீட்டு வாசல்ல நீங்க கட்டினீங்களே திருஷ்டி கயிறு, அதையும் அந்த பொண்ணு தெரியாம பிரிச்சுட்டா. ஒருவேளை பூசாரி சொன்ன அந்த கல்யாண பொண்ணு இந்த பொண்ணால இருக்காது இல்லம்மா? கொன்னுடுவேன் அவளை. எனக்கு குறுக்க வரவங்கள, எனக்கு குறுக்க நிக்கணும்னு நினைக்கிறவங்கள கூட நான் கொன்னுடுவேன். ஐயோ, இவங்க என்ன இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க? இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது கத்தி மேல நிக்கிற மாதிரிதான், எப்ப கிழிக்கும்னே தெரியாது. என்னடி அப்படி பாக்குற? எதுவும் இல்லம்மா, பசங்களை வச்சு அவளை துரத்தலாம் நினைச்சீங்கல்ல, முடியலையே. அதான் இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு. இந்த வீட்ல இருக்கணும்னா பிடிக்க வேண்டியது எனக்கோ பசங்களுக்கோ இல்ல அந்த பெருசுங்களுக்கோ கிடையாது, அமரேந்திரனுக்கு. அமரேந்திரனுக்கு பிடிக்கலன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அந்த பொண்ண அவன் மூலமாவே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புவேன்.